கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து இப்போ ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாக மாறி இருக்குது. இந்த நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாகவும் பார்க்குறாங்க. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை நேரடியாக களம் காண்கிறார். ஒரு கோயம்புத்தூருடைய தொழில் முனைவோராக அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கோயம்புத்தூர் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மேப்பில் இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் பேஸு எல்லாருமே வந்து ஏன் பாஜக முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு லான்ச் பேடு. கோயம்புத்தூர் வந்து நாங்கள் லான்ச் பேடாக தான் இருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லுவாங்க. அதனால் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும், பல டிமாண்ட்ஸ் இருக்கும், பல விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் தீர்வு தர முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட அண்ணாமலை வந்து களமிறங்கிறது நம்ம பார்க்க முடியாது. இதை வந்து தொழில்துறை எப்படி அப்சர்வ் பண்ணுறது? தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் இஷ்யூஸை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்க வந்து 10 வருஷமாக அவங்க ஆட்சி தான். அவங்க நிறைய வந்து நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அது வந்து இவங்க அந்த பாஜகவில் இருக்கும் கீழ்நிலையில் இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம், பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள், சிரமப்படுத்தக்கூடிய விஷயங்கள், குறு சிறு நிறுவனங்களுக்கு எதிரான விஷயங்கள், பாலிசி மேட்டர்ஸ், அதுக்கு வந்து இவங்க வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ணினது இல்லைங்க. பிரதானமான பிரச்சனை நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணாமல் இருக்காங்க? சார், பிரதானம் வந்து ஜிஎஸ்டிங்க. ஜிஎஸ்டியில் வந்து இன்று வரைக்கும் வந்து இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாக கொண்டு வந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். சரியான ஹோம்ஒர்க் இல்லை. யாருக்கு இந்த தொழில்துறை வந்து அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கும், அதுக்கு என்ன யூஸ் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அவசரமாக கொண்டு வந்ததுனால வந்து ரொம்ப சிறு குறு நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு. அவங்க வந்து எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நிறைய இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து நிறைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லா மாநிலங்களையும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி காமனாக பாலிசிஸ் கொண்டு வந்தால், அப்போ எங்களை மாதிரி வந்து ஒரு நட்டாத்தில் விடப்படும் நிலை வந்து இன்றைக்கு இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டு சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு ஈஸி அக்சசபிளாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க, அண்ணாமலை கிட்ட கூட சொல்லியிருப்பீங்க. இப்போ இது தொடர்பாக அவங்க எது கேட்டாங்களா, அது மூவ்மெண்ட் எது கொடுத்தாங்களா? சார், அவங்க வந்து இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியே இல்லை. அவங்ககிட்ட நிறையா பேர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு தான் இருப்போம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து தொழிலை பார்க்குறதா ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசியில் நாங்கள் இன்டர்வீன் பண்ணி நாங்கள் போய் டிபார்ட்மெண்ட்டாக அலைந்து அமைச்சராக பார்த்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு மீறின சமாச்சாரமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா எங்கள் சக்திக்கு அது உட்பட்டது இல்லை. ஆனாலும் எங்கள் ப்ராடக்ட் 28% ஜிஎஸ்டி போட்டப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சராக போய் பார்த்தோம். ஒவ்வொரு மாநிலமாக ஃபிட்மெண்ட் கமிட்டி ஜிஎஸ்டியில் வந்து ஃபிட்மெண்ட் கமிட்டியில் மற்ற மாநிலங்கள் இருக்கிறாங்க, அவங்க அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாநிலமாக போய் நாங்கள் தொழில்துறையினர் வந்து ஓட விட்டாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களால் அந்த 28%லேருந்து 18% கொண்டு வர முடிஞ்சுது. ஒரு விவசாயி வந்து ஒரு 5% போட்டால் டேக்ஸ் கொடுப்பாங்க. அவனுக்கு போய் அப்போ 18% போட்டால் இது வந்து இது எந்த வகையில் இது நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். அண்ணாமலை அவர் தரப்பில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக யூனியன் கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. இனியும் செய்வோம், பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்கிறாரு. அது ஒரு காலம் கடந்து செஞ்சு என்னங்க பிரயோஜனம்? செத்த பின்னாடி என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து 2014 தான் சொன்னீங்க, மேக் இன் இண்டியா சொன்னீங்க. நாங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் சுதந்திர தினம் அன்னைக்கு. தொழில்துறையினருக்கு பெரிய ஒரு இது வரப்போகுதுன்னு நினச்சோம் மேக் இன் இண்டியாவில். மேக் இன் இண்டியா இன்னி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் ரீச்சே ஆகலை. ஸோ அதில் என்ன பண்ண முடியும்? டிஃபென்ஸ் காம்பனன்ட் சொல்கிறாங்க, அது வந்து கார்ப்பரேட் அளவில் தான் இருக்குது, எங்களுக்கெல்லாம் வந்ததில்லை. ஆனால் நாங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடி. நாங்கள் வந்து எத்தனையோ உழைப்பை தந்திருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறோம், வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ எப்படி வாழ வைக்கிறோம்னா, வீட்டில் இருக்கிற சேவிங்ஸை கொண்டு வந்து போட்டு நகைகளை விற்று, இடங்கள் இருந்தால் இடங்களை விற்று, இப்படி தான் வந்து தமிழகத்தில் வந்து சிறு குறு நிறுவனங்கள் இன்றைக்கு தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது. இல்லைனா அது மெல்ல செத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போது வரக்கூடிய தேர்தலில் பல வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துதா? திடீர்னு எப்படி நம்பிக்கை வரும்? இந்த மாதிரி ஏதோ ஒரு தேர்தல் சமயங்களில் மனு வாங்குவாங்க, ஏதோ ஒரு ஹோட்டலில் இது போட்டு மீட்டிங் போட்டு எல்லாத்துக்கிட்டையும் மனு வாங்குவாங்க. அதோட
அது அவ்வளோதான் எங்களோட கனெக்ஷன். அதுக்கப்புறம் யாரும் திரும்பி பார்த்ததில்ல. ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எடுத்துக்கங்க, அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ 80% ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் விலை ஏறுனா இங்கே வந்து நம்ம விற்க முடியுமா? இல்லை யார் வாங்குவாங்க? திடீர்னு 80% ஏறிடுச்சுன்னா யார் வாங்குவாங்க? ஸோ இது வந்து என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் வந்து மற்ற ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் தொழில்துறையினோட வளர்ச்சி வந்து அது கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி, சிறு குறு நிறுவனங்கள் வளரலை, தாக்கு பிடிச்சிட்ருக்குறோம். இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. மோடி வந்திருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, பாஜகவுடைய முக்கிய நபர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இப்படி இருந்தும் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வரல அப்படின்னு பார்க்கும்போது தொழில் முனைவோர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடிக்கும் கஷ்டத்துக்குள்ளே இருக்காங்க. நெருக்கடி கஷ்டமெல்லாம் எல்லாருக்குமே இருக்குங்க. டெக்ஸ்டைல் செக்டர் எடுத்துக்கங்க, பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் எடுத்துக்கங்க, நிறைய வந்து மோனோபொலி இருக்குது. கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது, அவங்க தான் ரேட் டிக்டேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு செக்டாருமே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ திருப்பூரெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு, ஆனால் அது இன்றைக்கி இல்லையே. கரூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஹப், அதுவும் வந்து ரொம்ப எல்லாருமே சிரமத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து ஒரு பொருட்டாகவே பார்த்தல. மார்க்கெட் வந்து ஸ்தம்பிச்சிருக்குங்க. மார்க்கெட் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சிருக்கிறோம். எப்படி போனால் தீர்வு பண்ண முடியும் அப்படிங்கிறது அரசு தான் வந்து முன்னெடுத்து வைக்கணும். அந்த அரசு கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆனால் அது கிடைக்கிறது இல்லை. எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து தயங்குறாங்கன்னா அவங்க வந்து இது ஒரு ஓப்பனாக சொல்லி இதோட அதாவது இந்த கடும் பிரச்சனை அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் இருக்கா? அவங்க வந்து ஜிஎஸ்டி ஹையாக போகுது, ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாகுது அப்படின்னு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் எப்படி அதிகமாகுது? கார்ப்பரேட் நிறையா பண்ணுறாங்களா? அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்களோட நிலைமை வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிற ஒரு நிலைமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.